Hello students, 8th standard mathsல chapter 1 numbersல example sum 1.38 sum solve பண்ணி பார்க்கலாம். So find x so that அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So minus 7 power x plus 2 into minus 7 power 5 equal minus 7 power 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே -7 கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா -7 பவர் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ -7 பவர் இங்கே 5 இருக்கு. இங்கே ஈக்குவலுக்கு அந்த பக்கம் -7 பவர் 10. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a பவர் m இன்டூ a பவர் n இஸ் ஈக்குவல். நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? a பவர் m பிளஸ் n அப்படின்னு தெரியுமா? அப்போ இங்க ரெண்டுமே பேஸ் எப்படி இருக்கு? காமனா இருக்கு, ஈக்குவலா இருக்கு, மல்டிப்ளேல இருக்கு. அப்போ நம்ம பவர் ஆட் பண்ணலாமா? ஸோ பவர் ஆட் பண்ண என்ன வரும் நமக்கு? -7 பவர் x பிளஸ் 2, இங்கேயும் பவர் வந்து பிளஸ்ல இருக்கு, ஸோ பிளஸ் 5 equal to -7 power 10. இப்போ இங்க -7 power x plus 2 plus 5 7 is equal to -7 power 10 அப்படின்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு, பவர் அப்போ என்னது? ஈக்குவல். அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா since bases are equal we equate the exponents. ஸோ பேஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னா நமக்கு எக்ஸ்போனன்ஸும் ஈக்குவல். எக்ஸ்போனன்ஸ் அப்படின்னா என்னன்னா பவர்ஸ் நம்பர்ஸ். அப்போ எக்ஸ் பிளஸ் 7 ஈக்குவல் டு 10, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 10 இங்கே அப்படியே இருக்கு, இந்த பிளஸ் 7 ஈக்குவலுக்கு அந்த சைடு இருந்துச்சுன்னா -7. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10ல 7 மைனஸ் பண்ணோம்னா 3. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ இப்போ 3ன்னு கிடைச்சிருச்சா? புரியுதுங்களா? இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஈஸியாக இருக்கா? ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.